வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனமா பார்க்கலாம். அதேபோல உடல்ல இருக்கிற அனைத்து உறுப்புகளும் பலம் பெறக்கூடிய ஒரு முக்கிய ஆசனம். ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ன்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஆசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைடு எஃபெக்ட் நல்லா குறையும். அதேபோல நம்மளுடைய கழுத்து ஸ்தானத்திலிருந்து உதாரணத்துக்கு நம்முடைய கழுத்து பகுதி, உங்களுடைய சோடு ஸ்தானம், உங்களுடைய இங்கிருந்து டோட்டலா உங்களுடைய கால் பகுதி வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் வேலை செய்யக்கூடிய, அதாவது மிக சிறந்த ஒரு ஆற்றல் தரக்கூடிய மிக சிறந்த ஆசனமா பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். இந்த ஆசனத்துடைய பெயர் வந்து வீராசனம். இது தாராளமா ஒர்க் அவுட் பண்ணலாம். காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை 2 சுற்றுகள் செய்தால் போதுமான ஒன்று. இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு ஆசனம் பார்க்கலாம். இதை நம்ம செய்வதற்கு முன்பாக வெறும் தரையில யோகாசனம் மேற்கொள்ளக்கூடாது. பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது நல்லது. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். உங்களுக்கு உடல்ல ஏதாவது பாதிப்பு இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது. யோகாசனம் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது நல்லது. இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம். இப்ப நம்ம ஷோல்டர் போஸ்டர்ல நம்ம நிக்கிறோம். இது போல் நிலையில இருந்துட்டு காலை வந்து பின்னாடி கொண்டு போறோம். இந்த கால் பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த கால் இப்படி இருக்கட்டும். கையை வந்து இப்படி கொண்டு வரும். இப்படி கொண்டு போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். பின்ஸ்தானத்துல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இங்க சாதாரண மூச்சு இப்படி வரும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். இதை நீங்க செய்யும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய, அதாவது இந்த இடம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். உங்களுடைய பாதத்துக்கு தேவையான அளவு ரத்த ஓட்டம் செலுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். செய்யும் பொழுது இந்த இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும். இது ஃபுல்லாமே நல்ல வைப்ரேஷன் தெரியும். உங்களுடைய தோள்பட்டை பகுதி, இங்க வந்து கொழுப்பு பகுதியும் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனமா பார்க்கலாம். இப்போ இன்னொரு சுற்று நம்ம பார்க்கலாம். இந்த நிலையில இருந்துட்டு காலை இப்படி கொண்டு போறோம். இப்படி இருக்கும், காலை பெண்ட் பண்ணக்கூடாது. கையை எப்படி கொண்டு வரும். ஆரம்பத்துல ஒரு 10 எண்ணிக்கை செய்யுங்க போதும். இந்த ஆசனத்தோட நிலையில ஒரு 10 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக 25 எண்ணிக்கை வரைக்கும் நம்ம தாராளமா செய்யலாம். இதுல இடுப்பு வலிக்கும் மிக சிறந்த ஒரு ஆற்றல் தரக்கூடியது. ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது. இருதயத்துக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் மிக சிறந்த ஒரு ஆசனமா பார்க்கலாம். சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது. நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். பின்புறமா, அதாவது நம்ம பின்பக்கமா போறதுனால இந்த பகுதி விரிவடைகிறது. அப்போ நுரையீரலுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இடுப்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது இடுப்பு வலி சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஆசனமா பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது. யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது. சக்கரவியாதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனமா பார்க்கலாம். இதுல செய்யும் பொழுது இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல உங்களுக்கு வலி இருக்கிற போல இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆசனமா பார்க்கலாம். நம்ம தலையில இருந்து நம்மளுடைய பாதம் வரைக்கும் இருக்கின்ற
அனைத்து உறுப்பும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றலை வந்து தரக்கூடிய ஆசனம் பார்க்கலாம். அதனால தாராளமா செய்யுங்க. தவறு என்பது கிடையாது. பாதத்துக்கும் ரொம்ப நல்லது. ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். அதேபோல வெரிகோஸுக்கும் ரொம்ப நல்லது.